அடாடாடாடா. சம்பந்தி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சுதான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்திமா சத்திட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராடி பேசுற டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணுது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. Download ShareChat. அடாடாடாடா. சம்பந்தி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சுதான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்திமா சத்திட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராடி பேசுற டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணுது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. Download ShareChat.